ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நான் ஐம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட், ஃபஸ்ட் அதை தெரிவிச்சுக்கிறேன். இது எப்படின்னா, இந்த வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒரு சிலர். கண்டிப்பாக அப்படி எடுத்துக்காதீங்க. என்னுடைய ப்ரைம் குரூப்பும் அவ்வளோதான். என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தனோ ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங்காக மட்டும்தான் வந்து அந்த ப்ரைம் குரூப் இருக்குது. தவிர அதில் ஜாயின் பண்ணி டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு இன்றைக்கி நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா ஒரு ட்ராவல் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா யாரா ஒருத்தருடைய சப்போர்ட் கூட ட்ராவல் பண்ணுறது வேறு, அவங்களே டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது வேறு. எப்போவுமே வந்து ஒருத்தர் சார்ந்தே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க ஒரு மாதம் தொடர்ந்து 2 மாதம் இல்லை அப்படின்னு ஏதாவது சுச்சுவேஷன் வருது அப்படின்னப்போ நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஓகே, எப்பவுமே உங்கள் சொந்த காலில் நின்று ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். இது எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம நேற்று 26,000 தொடும் அப்படின்னு நம்ம இதில் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ 26,000 கிட்ட ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. ஓகே, அதாவது இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி ரிட்டர்ன் ஆகலை. நல்லா கவனிங்க, இதில் ஒரு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரல. ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன அசம்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 26,000 அந்த லெவலில் திரும்ப இன்னொரு டைம் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மேலே நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப இதை இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடம் இல்லையா, இந்த இடம் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக நெக்ஸ்ட் ஆக்ட் பண்ணும். இந்த இடம் சஸ்டெண்ட் ஆகிட்டு ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்றப்போ இந்த 26,040 26,060 26,080 இந்த 3 லெவல் நம்ம அடுத்த லெவலில் எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா 26,040 26,080 இந்த ஒரு 80-70 பாயிண்ட் வந்து இன்னும் அப் மூவ்க்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்? அதுக்கப்புறம் ப்ரைஸ் பாருங்கள் எந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணி திரும்ப வந்து மேலே மார்க்கெட் மூவ் ஆகுதா என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம மொத்தத்தில் ட்ராவல் வந்து இந்த நெக்ஸ்ட் இந்த ஜோனை விட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்மளோட லோ. அதாவது இந்த 25,920 இந்த லோ வந்து நம்ம அந்த சப்போர்ட்டை எடுத்து நம்ம நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ணணும். அப்போது நமக்கு கீழே நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே சார்? இந்த சப்போர்ட் பிரேக்னோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 25,860 இதில் வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ரைஸு இந்த லெவல் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அப்பர் சைடுக்கான மட்டும் பிளான் பண்ணுங்கள். டவுன் சைடுனா ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ட்ரேடிங் பண்ணியே பண்ணணும், கட்டாயப்படுத்தி ட்ரேட் எடுக்கணும் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். 1 அல்லது 2 ட்ரேடு, 1 அல்லது 2 ட்ரேடு. அப்போ நம்ம என்ன கவனமாக இருக்கணும்? அந்த ஒரு ட்ரேடை ரொம்ப கவனமாக பார்த்து பொறுமையாக பார்த்து உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சா, உங்களோட ட்ரேடிங் மிஸ் ஆகிடுச்சா, ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ரொம்ப பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது அப்படின்றப்போ கரெக்டாக பார்த்து தெளிவாக முடிவு எடுப்பீங்க. எனக்கு 1 இல்லை 2 50 ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றப்போ அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு நெக்லிஜென்ஸாக இருக்கும். அதாவது அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. அந்த உங்களுடைய ட்ரேடில் வந்து பர்ஃபெக்ஷன் இருக்காது. அந்த ஸ்டாப் லாஸ் கரெக்டான ஒரு டிசிப்ளினை ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஆனால் அதே ஆப்ஷன் 1 அல்லது 2 ட்ரேட் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுவீங்க. அதோட லாஸஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் இருக்குங்களா, ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 1% சொல்லுவீங்க, 1%, 1.5%, 2% அதுக்குள்ளவே கையடக்கத்தில் இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 என்னோடய வியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையர்ஸ் வந்து ரிகவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நிற்குதுல, சஸ்டெண்ட் ஆகி மார்க்கெட் மேலே கூட உங்களுக்கு டாப்பில் தான் க்ளோசிங் கொடுக்குறாங்க. அப்போ மார்க்கெட் இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். 58,400 வரலும் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னும் 200-250 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவெல்லாம் ப்ரைஸ் அகைன் இன்னொரு டைம் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி பேங்க்கில். டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் டவுன் சைடுக்கான பிளானாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட்டை டவுன் சைடுக்கான பிளானாக எடுத்துக்கலாம். ஆனால் டவுன் சைட் ட்ரேடிங்கான வாய்ப்புகள் அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பையர்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல ட்ராப் கூட அமையலாம். இது மாதிரி ட்ராப் அமைச்சிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானையும் பண்ணலாம். ஸோ அதனால் டவுன் சைடுக்கான பிளானை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் உங்களுக்கு அந்த பையர்ஸ் வந்து நிற்கிறாங்க. அதாவது இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆனி ப்ரைஸு இங்கே நிற்கிறாங்க. அப்போது மார்க்கெட் இங்கேருந்து 85,000 அகைன் இன்னொரு டைம் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 85,000 ஃபஸ்ட் லெவலும், ரெண்டாவது 85,100 நெக்ஸ்ட் லெவலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸு இங்கேருந்து ரிஜெக்ட் பேட்டர்ன் பண்ணி கீழே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ரிஜெக்ட் ஆன இடம் அங்கே. ஸோ ப்ரைஸ் அது வரலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாக்ஸு இன்டர்டேயில் நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும்னா, ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்றப்போ அந்த ஸ்டாக்ஸ் எங்கே பக்கம் போகுது எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார் ட்ரேட் அப்படின்னு ஒரு டெக் அப்படின்னு இருக்குங்களேன். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வருது. இந்த ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்காங்க. ஓகே, அப்போ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரைஸு ஒரு ஹையர் ஃபார்மேஷன் மேலே மூவ் ஆகிட்டுருக்கேன். அப்போ ப்ரைஸ் எப்படி கீழே வர சொல்லும்போது ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கணும். அப்போது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கூட உங்களுக்கு ப்ரைஸ் எதுவும் டார்கெட் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னா 2730 2760 நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த ஸ்விங் லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸை போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகே, ப்ரைஸ் ஒரு கீழே வருது, கீழே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்றப்போ இந்த ஸ்விங் லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அப்போ ப்ரைஸ் மேலே போய்ட்டு கீழே திரும்பிடுச்சின்னு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடும். அங்கே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கீழே வந்தே வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து லாஸை வந்து பெருசு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்கே நான் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா இது உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ உங்கள் டார்கெட்டை நீங்கள் புக் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸில் கூட நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். அதே மாதிரி ஏஷியன் பெயிண்டில் கூட என்னுடைய வீடு ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏஷியன் பெயிண்டில் கூட நீங்கள் ஒரு அங்கேருந்து 10-20 பாயிண்ட் வந்து அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலயமா தெரிவிங்க. பார்க்கலாம் இந்த வீடியோஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடைக்குது அப்படின்னு. தேங்க்யூ.